ஒரு கலைஞரா மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்த விஜய் அவர்கள் ஒரு சமூக சிந்தனையாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக மாறி ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய பாதையை வகுத்தவரே விஜய் அவர்கள் தான் அப்படின்னா அன்பு மகன் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. 95 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட சமூக நீதியை தூக்கி பிடிச்ச விஜய் அப்படின்னு சொல்றாரு. 95 ஆண்டு காலமா சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கு டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்குது, டாக்டர் அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்குது. அதை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரியாதனாலதான் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவ்வளவு நாள் ஏன் நடத்தப்படல, ஏன் விஜய் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு முன்வைக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுத்த 5 தலைவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாரு, அவங்களை எவ்வளவு தூரம் உள்வாங்கினாரு, எப்படி பயணம் பண்ணாரு, எப்படி வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் 10 பேர் PhD பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த அரசியல் சிந்தனையை அவர் உள்வாங்கி பயணம் பண்ணி வெற்றி அடைஞ்சு 108 தொட்டு அதன் பிறகும் அமைதியான முறையில் இன்றைய தினம் டெல்லிக்கு போறாரு, பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, ஹோம் மினிஸ்டர் பாக்குறாரு, எதிர்கட்சி தலைவரை பாக்குறாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பாக்குறாரு. இவங்க எல்லாமே உற்று நோக்கிற பொழுது முதலமைச்சர்கள் மாநாடுல அவர் உட்கார்ந்து இருந்த அமைதி, அவர் நடந்து கொண்ட விதம், பிரதமரே கூப்பிட்டு அவரை உச்சி முகர்ந்து வழி அனுப்புற அளவிற்கு அவர் தன்னைத்தானே மெச்சூரிட்டியை அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் அவர் நேரு ஸ்டேடியத்துல அவர் பதவி ஏற்கிற பொழுது அவர் பேசிய விதம், அவருடைய சகாக்கள் பதவி ஏற்கிற போது அவர் அடைந்த ஆனந்தம், அவர் காட்டிய அமைதி, என்னங்க ஒரு விவேகானந்தரே உருவெடுத்து வந்துட்டாரோ